இப்போ அடுத்து வந்து ரீஜன் கீழே என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ரீஜன் கீழே வந்து போஸ்டல் டிவிஷன்ஸ் வருது. நான் ஏற்கனவே சொன்னால் சர்க்கிள் கீழே ரீஜன் கீழே டிவிஷன் கீழே சப் டிவிஷன். இப்போ ரீஜன் கீழே போஸ்டல் டிவிஷன் வருது. அதில் ஆர்எம்எஸ் டிவிஷன் வருது, ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸஸ், ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ் வருது, போஸ்டல் ஸ்டோர் டிபார்ட், மெயில் மோட்டார் சர்வீஸ், இது எல்லாமே வந்து ரீஜன் கீழே வருது. இப்போ போஸ்டல் டிவிஷன்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. போஸ்டல் டிவிஷன்ஸில் வந்து மோஸ்ட்டாக இப்போ ஹெட்டெல்லாம் பார்த்துக்கலாம். ஹெட் ஆஃப் போஸ்டல் யூனிட் சர்க்கிளுக்கு வந்து சிபிஎம்ஜின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல். ரீஜியனுக்கு வந்து அப்படியே போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் வருவாங்க. அடுத்து டிவிஷனுக்கு வந்து சூப்பரிண்டென்டென்ட் ஆர் சீனியர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போஸ்ட் அவங்க வருவாங்க. ஆர்எம்எஸ்க்கு வந்து எஸ்ஆர்எம் ஆர் எஸ்எஸ்ஆர்எம் அவங்க வருவாங்க. போஸ்டல் சப்டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஐபி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட்டு இல்லைனா ஏஎஸ்பி. ஆர்எம்எஸ் சப்டிவிஷனுக்கு பார்த்தோம்னா ஐஆர்எம் இல்லைனா ஏஎஸ்ஆர்எம் அவங்க தான் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. இப்போ வந்து ஆர்எம்எஸ் டிவிஷன் பற்றி பார்க்கலாம். ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போது மெயில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் தான் வந்து ஆர்எம்எஸ் டிவிஷன் யூஸ் ஆகுது. ஆர்எம்எஸ் வந்து இதே ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துச்சுன்னா அதை ஆர்எம்எஸ்னு சொல்லுவோம். இதே ஆர்எம்எஸ் ஷார்ட்டிங் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். இதே ஆர்எம்எஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஷார்ட்டிங் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். இது ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். வெளில இருந்துச்சுன்னா சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். இதே டிரான்சிட்டில் இருக்குது, ஒரு ட்ரெயின்லையோ இல்லை ஏர்போர்ட்லேயோ இருந்துச்சுன்னா அதை வந்து டிரான்ஸ்மிட் மெயில் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி பார்த்தோம்னா இதோட ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு டல்ஹௌசி, லார்ட் டல்ஹௌசின்னு நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அதில் உள்ளவங்க தான் வந்து அந்த கவர்னர் ஜென்ரல் தான் வந்து இதில் இது பண்ணாங்க 1727. அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் போஸ்ட் ஆஃபீஸ். அவர் தான் இந்த ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த இதெல்லாம் கொண்டுட்டு வந்தவங்க. கொல்கட்டாவில் வந்து ஃபஸ்ட்டு ஜிபிஓ வந்து இது பண்ணாங்க. அடுத்து சென்னை, அப்புறம் பாம்பேலையும் ஜிபிஓஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தோம்னா ஷார்ட்டிங் ஆஃபீஸ் ஆர் செக்ஷன், இதை வந்து ஓஇன்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னு நேம்லேயே நமக்கு தெரியுது, இது வந்து ஏதோ ஒரு மெயில்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு. அதான் வேறு கண்ட்ரீஸ்க்கு அந்த மாதிரி இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் ஆகுது. ஷார்ட்டிங் ஆஃபீஸ் ஆர் செக்ஷன் exchanges mails with officers in foreign countries, receives and open bag, closed bag dispatch பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் வந்து ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணுது. அப்புறம் மெயின்டைன் அக்கௌண்ட் ரிலேட்டிங் டு இன்டர்நேஷ்னல் மெயில்ஸ், ஹேண்டில்ஸ் என்கொயரி அண்ட் இன்டிமிட்டி கேசஸ். அதான் இன்டர்நேஷ்னல் மெயில்ஸு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் தான் செய்யுது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இது டிரான்சிட்டில் இருக்கக்கூடியது. இது மோஸ்ட்டாக வந்து பார்டர்லேயோ இல்லை போர்ட்டில், ஏர்போர்ட்டில் அந்த மாதிரி மூவிங்காக இருக்கக்கூடிய இதில் வந்து இது பண்ணுறது தான் வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து ரிசீவ்ஸ் அண்ட் டிஸ்பேச்சஸ் ஒன்லி க்ளோஸ்டு பெயில் பேங்க், ரிசீவ் பண்ணி டிஸ்பேச் பண்ணும், ஆனால் அதை வந்து ஓப்பன் பண்ணாது இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில், நோ ஓப்பனிங். அதான் அப்பாயிண்டட் பை கஸ்டம்ஸ், கிளியரன்ஸ் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் குட்ஸை வந்து கிளியரன்ஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட ஒர்க்கு. இப்போ எஃபிஓ இஸ் அன் ஓஇ, அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம் டியூட்டி ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக தான். ஆஃபீஸ்லேருந்து வந்து வரக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணுறது வந்து இந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்குது, அதுவும் ரிசீவ் பண்ணி டிஸ்பேச் பண்ணும் இன்டர்நேஷ்னல் மெயில்ஸை. அது எப்படின்னா வரக்கூடிய மெயில்ஸ் எல்லாம் வெளியூர்லேருந்து வரக்கூடிய மெயில்ஸை வாங்கி அந்த மெயில்ஸை வந்து இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணும், அதாவது கொடுக்கும். அதாவது இது வந்து இங்கேருந்து வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து சென்ட் பண்ணாது, மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கி அதை வந்து நம்மளுக்கு இது பண்ணுறது தான் வந்து சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். ரிசீவ்ஸ் அண்ட் டிஸ்பேச்சஸ் இன்டர்நேஷ்னல் மெயில் வித்தின் கண்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. நோ எக்ஸ்சேஞ்ச் வித் அதர் மெயில்ஸ். அசஸ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங் ஆஃப் கஸ்டம் டியூட்டி, எல்லாமே ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே அசஸ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங் ஆஃப் கஸ்டம் டியூட்டி தான் பண்ணுறாங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சென்டர் பார்த்திங்கன்னா புக்கிங், அப்புறம் ப்ராசஸிங், அசிஸ்டன்ஸ் அண்ட் கஸ்டம், டாக்குமெண்டேஷன், பிக்கப் பல்க் கஸ்டமர், இதெல்லாம் தான் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சென்டரோட ஒர்க்கு. பிபிசிக்கு சிமிலராக இருக்கும், அதாவது பிஸ்னஸ் போஸ்ட் சென்டருக்கு சிமிலராக இருக்கும் இதோட ஒர்க்கிங். டைரக்ட் டிஸ்பேச்சஸ் டு எஸ்பிஎஃப்ஓஸ் அண்ட் எஃபிஓஸ், டைரெக்டாக வந்து டிஸ்பேச் பண்ணுறது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சென்டராக நோடல் டெலிவரி சென்டராகவும் இது ஆக்ட் ஆகும், டெலிவரியெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக. அடுத்து டக்கர் நிர்யத் கேந்திரா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இது வந்து டோர் ஸ்டெப்லேயே போய் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம புக் பண்ணுறது, அதாவது பிக்கப் ஃபெசிலிட்டி எல்லாமே உண்டு. அதாவது இப்போ ஒரு கஸ்டமர் வந்து தான் ஒரு பார்சல் புக் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாருன்னா நம்மள்ட்ட இன்டிமேட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளே போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு அதை புக் பண்ணி கொடுத்துட்டு
பார்சலை வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு நான் அந்த பார்சலை எடுத்துகிட்டு வந்து எல்லாமே நம்மளே செய்கிறது தான் வந்து டக்கர் நிர்யத் கேந்திரா. இதுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவில் போஸ்டல் ஆர்கனைசேஷன் செட்டப் ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோலலாம் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் பற்றி பார்க்கலாம்.